இந்த பூமியில் பிறந்த நாமெல்லாம் இங்கே வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை அடையும் வழியை நாயன்மார்களின் அருள் வரலாற்றை சொல்லி நமக்கு காட்டி உணர்த்தத்தான் சுந்தரமூர்த்தி நாயனாரின் அவதாரமே நிகழ்ந்தது. காரணமின்றி காரியமில்லை என்னும் தத்துவத்தை முன்னிட்டுத்தான் நந்தவனத்தில் கமலினி அனிந்திதை என்னும் இருவரை பார்க்க வைத்து அதையே காரணமாக்கி சுந்தரமூர்த்தி நாயனாரை இந்த பூமிக்கு நமக்காக சாமி அனுப்பினார். காமனை எரிச்ச கைலாயத்தில் ஆசைங்கிற சொல்லுக்கே இடமில்லை. நம்முடைய உலக வாழ்க்கையை ஒழிக்க வந்த ஒருவருக்கு நம்மை போல மனைவி மக்கள்னு உலக வாழ்க்கை அமையுமா? நிச்சயமாக இல்லை. அதனால தான் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளோடு முதலில் நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து பின்னர் திருவருட்செயலாக இறைவனே முன்னின்று பறவை மற்றும் சங்கிலி நாச்சியாரை சுந்தரருக்கு திருமணம் செய்து வைத்தார். நாமெல்லாம் சாமி நம்ம உயிருக்கு உள்ள பக்கத்திலேயோ அல்லது தூரத்தில் கைலாயத்திலோ இருப்பதாக மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் சாமி எல்லா நேரங்களிலும் தன்னை விட்டு நீங்காமல் உடனாக இருப்பதை உணர்ந்தவர் சுந்தரர். அதனால தான் இவன் அண்மை சுட்டாகவோ அவன் செய்மை சுட்டாகவோ சொல்லாமல் எப்போதும் நமக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்ய உடனாக இருப்பதை உவன் என்னும் இடைநிலை சுட்டாக மாதவ சிவஞான முனிவர் தெரிவிக்கிறார். இது சைவ பக்தி இலக்கியத்தில் மிக மிக அரிதாக கையாளப்பட்ட ஒரு சொல். பிறவிப்படுங்கடலில் தத்தளிக்கும் நம்மை காப்பாற்றி நல்ல கதி அடைவிக்க ஆதிசைவ குலத்தில் அவதரித்து இறைவனை கொண்டே 2 திருமணங்களை செய்ததால் பேரருளின் பெருமாள் மறைப்பெருமாள் திருமணக்கோலப் பெருமாள்னு புகழ்ந்து பாடுகிறார். இதை ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டாட்கொண்ட உனை கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமணச்சீர் திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமணக் கோலப் பெருமாள் மறைப்பெருமாள் எமது குலதெய்வமாமால்னு காஞ்சி புராணம் சுந்தரமூர்த்தி நாயனாரின் துதிப்பாடலில் மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு தெரிவிக்கிறார். திருவாவடுதுறை ஆதீனம் மட்டுமல்ல, சைவ குலமே குலதெய்வமாக கொண்டாடும் சிவஞான முனிவர் சுந்தரரை குலதெய்வம்னு சொல்றாருன்னா அவர் பெருமையை வேறு யாரால் சொல்ல முடியும்? இந்த ஆடி சுவாதி நன்னாளாம் அவர் குருபூசை தினத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி வணங்கி நல்ல கதி அடைவோம்.